ஹலோ VTFM. நம்ம மேலும் விஷயத்தில் பைக் டாக்ஸி சர்வீசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பைக் டாக்ஸி சர்வீசஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ்க்காக நம்ம விஷாராம் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆப்வியஸ்லி ரேப்பிடோனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ரேப்பிடோனா ஒரு டாக்ஸி சர்வீஸ். இப்போது பைக்கு, காரு அந்த மாதிரி டாக்ஸி சர்வீஸ் இருக்குல்ல, அதில் ஒரு பைக் டாக்ஸி கூட ஒரு சர்வீசஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ரேப்பிடோ. ரேப்பிடோ லான்ச் பண்ணும்போது சென்னை, பெங்களூர், ஹைதராபாதான பெரிய பெரிய சிட்டிஸில் தான் அந்த ரேப்பிடோ ஃபர்ஸ்ட்டாக லான்ச் பண்ணாங்க. அவங்களோட சர்வீஸ் அங்கே தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் தான் இங்கே ரீசெண்டாக ஒரு 3 மாதம் முன்னாடி வேலூருக்கு வந்துச்சு ரேப்பிடோ சர்வீஸ். இப்போ 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ரேப்பிடோ 21/2025, அதாவது நேற்றுக்கு ரேப்பிடோ அவங்களுடைய சர்வீசஸை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதாவது 21/2025 அன்னைக்கு ரேப்பிடோ அவங்களுடைய சர்வீசஸை, அதாவது அந்த பிளேசஸ் இருக்குல்ல, அந்த பிளேசஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அந்த பிளேசஸில் என்னென்ன வருதுன்னா, ஆம்பூர், பள்ளிக்கொண்டா, வேலூர், சத்துவாச்சாரி, அதுக்கப்புறம் மேல்விசாரம், ராணிப்பேட், வாலாஜா, ஆற்காடு, காஞ்சிபுரம்னு இந்த ஏரியாவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேப்பிடோ சர்வீசஸ் மேல்விசாரத்தில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ரேப்பிடோவில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரேப்பிடோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லை நான் ரேப்பிடோவில் பைக் ஓட்டி ஏர்ன் பண்ணணும், ஒரு பார்ட் டைமாக இல்லைன்னா ஃபுல் டைமாக நான் பைக் ஓட்டி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக ரேப்பிடோ கேப்டன் ஆப்னு இருக்குது. அது கூட நான் கீழே 2 ஆப்பு கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணுறேன். ஸோ அதை போய் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பைக் டாக்ஸி சர்வீசஸ், சப்போஸ் இப்போது நாம் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம், நம்மளுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் நாம் ரேப்பிடோ அது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அது யூஸ் பண்ணுறதுல என்ன இருக்குன்னா, நமக்கு ஒரு லெஸ் அமௌண்ட்டில் ட்ராப் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த டைரக்ட் போய் ட்ராப் பண்ணுற மாதிரியும் ஆயிடுச்சு. இப்போது சப்போஸ் நான் பஸ் பிடிச்சி போனோன்னா அங்கே போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோ பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக போய் இறங்குற மாதிரி ஒரு சர்வீசஸ் நம்ம மேல் விஷயத்துலேருந்து காட்பாடி வரைக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்குன்னு உங்களுடைய தாட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.